ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கை ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கை ஃபார்முலா படி நம்ம கட் பண்ணலாம். இப்போ இந்த ரெடிமேட் ப்ளவுஸோடைய ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்குறோம். 40 சைஸோடைய ஃபார்முலா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு உயரம் வந்து தேவையான அளவு உயரம் எடுத்துக்கிறோம். கை லூஸ் வந்து நமக்கு தேவையான அளவு தான். நம்மளுடைய இதுக்கு வந்து ஃபார்முலா கிடையாது. ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து இந்த சைஸுக்கு இந்த அளவுன்னு சொல்லி வச்சுருப்பான். அதை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணுறது. ஆனால் பட் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கை ரவுண்ட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 சைஸை நான் 40 4 டிவைட் பண்ணோம்னா 10 வருது. 10ல் 1 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா 9 வருது. இந்த 9 தான் கையோடைய அகலம். இப்போ பாருங்கள், கைக்கு நீளம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கைக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு நீளம் கொடுக்குறேன். இது போக மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அது போக இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வந்து மடிப்பு தையலுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்குருவோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கை உயரமும் நம்ம பாக்ஸ் போடுறோம். நம்மளுடைய அந்த ரெடி அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கிடுவோம். இங்கே வந்து பட்டி மடிப்புக்கும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 40 இன்ச் வந்து 10ன்ற ஃபார்முலாவில் நம்ம போடும்போது 4 சைஸ் கிடைக்குது. இந்த 4 தான் நம்மளுடைய ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ரவுண்டுக்குரிய அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த அகலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 40 சைஸை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. 40 4ஆல் டிவைட் பண்ணால் 10 ஒரு இன்ச் மைனஸ் பண்ணோம்னா 9 கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வந்து தையலுக்கு. இப்போ நமக்கு அகலமும் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து அகலமும் கிடச்சிருச்சு, ரவுண்டுக்குரிய அளவும் கிடச்சிருச்சு. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்டு இங்கே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கை லூஸ் எவ்வளோ வேணும், நமக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு கை லூஸ் வேணும். கை லூஸ்க்கு வந்து 7 இன்ச்சு எடுக்கிறோம். இங்கே ஒரு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் கையெல்லாம் வந்து கட் பண்ணுறது. இதில் எந்த கஷ்டமும் இருக்காது நமக்கு. இங்கே நமக்கு அந்த கைக்குழி வந்துட்டு பாருங்கள், அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம கொடுத்துக்கிற வேண்டியதான். இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைட் போட்டுக்கிடுவோம். ஈஸியாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதோட சென்டர் மார்க்கில் நம்ம ஒரு மேலே கீழே ஒரு அரை இன்ச் பண்ணி அப்படியே நம்ம கொண்டு போயிட வேண்டியதான். ரவுண்டு கொண்டு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளுடைய கையோடைய வேலையை. இது ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா எந்த சைஸில் எல்லா சைஸுக்குமே இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துவோம். ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். நீங்களே இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுருந்து நீங்கள் உங்களுடைய சைஸில் நீங்கள் வெட்டி பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அதே போல் தச்சும் பாருங்கள். உங்களுடைய மார்பு சுற்றளவாக 4ஆல் டிவைட் பண்ணி 4ல் ஒரு வர ஆன்சர்லேருந்து ஒரு -1 இன்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீம் தையர் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய அகலம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்களுடைய சைஸ் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பாய்.